என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு கேட்காதவங்க எங்கள் வெகு சிலர் தான். அதுலேயும் எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற ஆட்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் கூட யோசிப்பேன், ஒருவேளை பணம் வந்தால் நம்ம வந்து நல்லாயிருவோம், அதிகமாக சம்பாதிச்சா நல்லாயிருவோம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே பண வசதி உள்ளவங்கள போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு பணம் சம்பாதிக்கிறது பிரச்சனை, அவங்களுக்கு பணத்தை காப்பாற்றுறது பெரிய பிரச்சனை. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதில் லாஸ் ஆகக்கூடாது, அதை எப்படி வைக்கணும், இதே எண்ணங்கள், அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து போய்கிட்டுருக்கு. இப்படியாக வாழ்க்கை ஒன்றும் எல்லாருக்கும் ஈஸியாலாம் இருக்கிறது இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேனே, ஒரு கேம் எடுத்துக்கோங்க. அந்த கேமில் ஒரு டாஸ்க் இருக்கும், அதை நம்ம தாண்டினா தான் அந்த லெவலை தாண்ட முடியும். அந்த லெவலை தாண்டுறதையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கும் நம்மளால் போக முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வாழ்க்கைன்றது ஒரு போர்க்களம். போராடிக்கிட்டே இருந்தால் நம்ம இங்கே வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னு நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா நம்ம அங்கேயே அவுட்டு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இப்படியே நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே பார்ப்போம். எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட மறந்து வாழ்க்கையை சலிப்பாகவே வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் வர்ற சேலஞ்ச் அப்படின்ற விஷயங்கள், அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமோ இல்லை நமக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வாழலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி சேலஞ்சிங்குள்ளே நம்மளுடைய மைண்டை இறக்கிட்டோன்னா நம்ம மைண்டை மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னடா கருத்தூசி போட்டுட்ருக்க அப்படிலாம் கேட்க வேணாம்.